ஹேடா ஃபிக்ஸீஸ் வெல்கம் டு மை சேனல். இது நீங்கள் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் வந்து நம்ம ஷியூகாவோட செகண்ட் பார்ட் இது லைக் வந்து ஒப்சஸ்டு சைக்கோ கில்லர் ரொம்ப டேஸ் ஆகிருச்சு இதை போட்டு. ஸோ அதோட செகண்ட் பார்ட் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் வந்து என்னோட டெலகிராம் ஐடி, இன்ஸ்டா ஐடி, என்னோட இன்னொரு சேனலோட ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லைக் வந்து டெலகிராமில் அன்கட் சீன்ஸ்க்குன்னு தனியாக ஒன்று வச்சுருப்பேன். அண்ட் வந்து கஸ்டமைஸ்டு ஸ்டோரிஸ் க்குன்னு தனியாக ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து எப்படி அப்படின்னா கஸ்டமைஸ்டு ஸ்டோரி ஸ்பெஷலாக உங்களுக்காக யாருக்கு வேணுமோ அவங்களுக்காக அதை வந்து ரெடி பண்ணி நான் டெலகிராம்லேயே உங்களுக்கு வந்து அதை சென்ட் பண்ணிடுவேன். லைக் உங்களோட நேம் தான் அது ஹீரோயினியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி லைக் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இல்லை வந்து என்னையே நீங்கள் பண்ணி கொடுக்க சொன்னாலும் தாராளமாக நான் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி லைக் வந்து நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி தரமாக ஒரு ஸ்டோரியை வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு டெலகிராமில் நான் அதை வந்து சென்ட் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னோட இன்ஸ்டாவில் வந்து ஷார்ட்ஸ் போடுவேன். ஸோ அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேணுன்றவங்க தாராளமாக போய் பார்க்கலாம். உங்களுக்கு கஸ்டமைஸ் ஸ்டோரிஸ் வேணும்னா தாராளமாக என்னோட டெலகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? ஸோ எல்லாமே பெண்டிங்கான பேலன்ஸ் இருக்கிற அந்த ஸ்டோரிஸ் தான் இனிமேல் வரும்னு நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்திருப்பேன். அண்ட் இதில் வந்து நான் ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்திருப்பேன். அந்த போலீஸ் ஆஃபீஸர் யார் அப்படின்றது வந்து நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்திருப்பேன். லைக் வந்து சில பேர் ஜிமின், சிலர் வி, சிலர் ஜேகே அண்ட் ஜின் கூட சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அவங்க யாருமே கிடையாது. அங்கே இருந்தது யார் அப்படின்னா வந்து ஆர்எம் கூட சொல்லி இருந்தாங்க. பட் ஆனால் அவங்க யாருமே இல்லை. அங்கே இருந்தது வந்து ஜேஹோப் தான். ஒருத்தங்க மட்டும் ஜின் ஆர் ஜேஹோப்பா இருந்திருப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன், லைக் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து லைக் பார்க்கலையா என்னையான்னு தெரியல. பட் ஆனால் கமெண்ட் வரல. ஸோ அவங்க லைக் வந்து அந்த சீக்ரெட் போலீஸ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா வந்து அது வந்து ஜேஹோப் தான். ஸோ யாருமே இந்த தடவை கரெக்டாக சொல்லலை. ஐம் குவைட் டிஸப்பாயிண்டட். பட் இருந்தாலும் வந்து எனக்கு நான் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்களே, அது வந்து ரொம்ப 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 ஹாப்பி எனக்கு. அதே மாதிரி இதுவும் எப்படி இருக்குன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். பெண்டிங் ஒன் ஷாட்ஸ் லைக் பெண்டிங்காக இருக்கிற எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா லைக் வந்து அகெயின் பர்த்டே ரெக்வஸ்ட் இருந்து லைக் அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் இதில் வந்து நிறுத்திருந்திருப்பேன்னா, உங்களோட ஃபோனை அதாவது கனியோட ஃபோனை ஷூகா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா லைக் வந்து எந்த இடத்துல வந்து உங்களை அவர் கிட்னாப் பண்ணியிருந்திருப்பாரோ, கனியை கிட்னாப் பண்ணியிருந்திருப்பாரோ அந்த இடத்துலையே அவங்க கனியோட ஃபோனை நல்லா ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிட்டு என்ன தான் பண்ணாலும் ரெக்கவர் பண்ண முடியாதுன்ற மாதிரியான அந்த இதை அவர் பண்ணிட்டு உங்கள் வண்டியை அங்கேயே விட்டுட்டு உங்களை தூக்கிட்டு வந்து இப்போது அவர் ரகசியமாக வச்சிருக்கிற அந்த இடத்துக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே வந்து உங்களை பெட்டில் படுக்க வச்சு செயினை லைக் உங்கள் கையை நல்லா பிரித்து அதில் வந்து செயினில் கட்டி அது பெட்டில் வந்து கட்டி வச்சுருந்துருப்பாரு. அண்ட் வந்து உங்கள் உடம்புல இருந்த ட்ரெஸ்ஸு முழுக்க வந்து அவர் வந்து எடுத்திருந்திருப்பாரு. இப்போ வந்து உங்களை வந்து நியூடாக ஃபோட்டோஸு வீடியோ இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாமே வந்து எடுத்து அவர் வந்து சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருக்காரு. அதுக்கப்புறமா அவர் வந்து கத்தியை எடுக்கிறாரு. ஸோ லைக் வந்து அதில் இருந்து தான் ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பேன். இதுக்கப்புறமா தான் வந்து அந்த கத்தி சீன் எல்லாமே வரும். ஸோ வந்து ஷூகா அவர் வந்து கத்தியை எடுக்கிறாரு. அவர் அப்படியே பார்க்குறாரு. அந்த கத்தியை எடுத்து உங்கள் உடம்புல அப்படியே வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. எந்த இடத்துல முதல்ல நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியே அவங்க பார்த்துட்டு இருக்க போது அப்படியே கீழே வராரு. லைக் வந்து பாதம் இருக்குல்ல, கால் பாதம் அடியில் அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு. இங்கே பண்ணாதான் சரியா இருக்கும். உன்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நான் கொன்ற மாட்டேன். கொஞ்சமா நீ கத்துறத கதறத ரசிச்சு கொஞ்சமா உன்னை கொல்ல வேண்டி அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்லிட்டு உங்களோட காலில் ஒரு ஃப்ளாஷ் பிளட்டு கொட்டுது. லைக் வந்து நீங்கள் மயக்கத்தில் தான் இருக்கீங்க, அதனால உங்களுக்கு தெரில. ஒரு லைட் ரொம்ப ஒரு ஸ்லாஷ் பண்ணல, லைட்டாக
லைட்டா ஒரு ஸ்லாஷ். ஏன்னா ரொம்ப பிளட் லாஸ் ஆனா நீங்க வந்து டக்குன்னு செத்துருவீங்க. அதனால அந்த மாதிரி சுகா பண்ணல. லைட்டா ஒரு ஸ்லாஷு, கொஞ்சமா தான் பிளட் போகுது. அவரும் வந்து உங்க உடம்பு அப்படியே ரசிச்சு பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே அது டெம்ப்ட் ஆகுது. லைக் வந்து அவரும் வந்து அவரோட ட்ரெஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல இருக்கும்போதே உங்க கூட இன்டிமேட்டா வந்து இருக்காரு. உங்களோட கார்டை வந்து சுகா எடுத்துட்டாரு. இப்போ அப்படியே வந்து அவரு வந்து லைக் வந்து ஷார்ட்ஸை மட்டும் போட்டுட்டு பால்கனில நின்று அப்படியே ஒரு கையில் வந்து ட்ரிங்க்ஸு, இன்னொரு கையில் ஸ்மோக்குன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அந்த டைமில் தான் வந்து நம்ம ஜேஹோப் கிட்ட இருந்து கால் வருது. சுகாவும் வந்து பார்த்துட்டு இந்த டைமில் கூப்பிட்ருக்கானா இப்போ கண்டிப்பாக என்னமோ நடந்திருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சுகாவும் வந்து கால் அட்டன் பண்ணுறாரு. சொல்கிறா டேய் மச்சான், சொல்கிறா என்ன இல்லை இந்த நேரத்துக்கு அப்படியே உன் ஸ்டேஷனே பதறி இருந்திருக்குமே, அப்படியே எல்லாம் மண்டையை பிச்சிட்டு இருந்திருப்பாங்களே. ஆமாண்டா, நீ வந்து சொல்கிறது கரெக்டு தான்டா. சரி அந்த பொண்ணு எப்படி இருக்கா? அவளை வந்து பெட்டில் கட்டி வச்சிருக்கேன்டா, மயக்கத்தில் தான் இருக்கா. வேற எதுவும் பண்ணலல்ல? நானா வேற எதுவும் பண்ணலையா? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நீ கேட்குற பத்தியாடா? சரி சரி, தெரியுது தெரியுது. இப்போதைக்கு வந்து யாருக்கு என்னன்னு எதுக்குமே தெரில. நீ வந்து இப்போதைக்கு நீ சேஃபு தான்டா மச்சான். நான் நெக்ஸ்ட் அப்டேட் சீக்கிரமாக நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். ஆனால் நீ வந்து பத்திரமா பார்த்துக்கோ, இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜேஹோப் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. நான் பார்த்துக்கிறேன், அப்பப்போ அப்டேட் கொடு சரியா? சரிடா சரிடா, நான் ஃபோன் வைக்கிறேன். லைக் வந்து அந்த ஃபோன் வந்து ரொம்ப சீக்ரெட்டாக ஜேஹோப் வந்து வச்சுருப்பாரு. மற்றவங்களுக்குலாம் கொடுக்கும்போது ஒரு நம்பர் இருந்திருக்கும், அது ஒரு ஃபோனு. இது வந்து சீக்ரெட்டாக இருக்கிற இன்னொரு ஃபோனு. அதில் தான் வந்து நம்ம ஜேஹோப் வந்து சுகா கிட்ட பேசுகிறது இதெல்லாமே வந்து நடக்கும். அந்த மாதிரி தான் அவரும் வந்து பேசிட்டு வச்சுட்டாரு. இதுக்கப்புறமா அப்படியே வந்து லைக் நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. சுகா உங்கள் பக்கத்தில் தான் வந்து படுத்துட்ருக்காரு. நீங்களா அந்த மயக்கம் வந்து தெளிஞ்சு லைக் வந்து கண்ணை அப்படியே வந்து லைக் வந்து தூக்கம் தெளிஞ்சதுமே அந்த நைட்டு இன்சிடென்ட் இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, சுற்றி பார்க்குறீங்க. லைக் அப்படி பார்க்கும்போது உங்கள் உங்கள் பாடி மேலே ஏதோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்குறீங்க, சுகா லைக் வந்து ஒரு எதுவுமே இல்லாமல் படுத்திருக்காரு. உங்களுக்கு அப்படியே பக்கு பக்குங்குது, பயம் அப்படியே அள்ளு விடுது. அப்புறம் உங்களை பார்க்குறீங்க, உங்கள் மேலேயும் வந்து ஒன்றும் இல்லை, லைக் வந்து பெட்ஷீட் கூட கவர் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதாக தான் இருக்குது. அண்ட் வந்து கையெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த பெயின் வருது, உங்கள் காலுக்கு நடுவில் வந்து பெயின் வருது. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு லைக் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கண்ணெல்லாம் அவ்வளோ கலங்கி நிற்கிது. ஏன்டா நம்ம வந்து இந்த இதை இதுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வந்து உங்களுக்கு வந்துருச்சு. லைக் வந்து நீங்கள் தூங்கிட்டு தானே இந்த பேச கை கட்டினது உங்களுக்கு தெரியல. நீங்கள் எந்திரிச்சு எஸ்கேப் பண்ணலான்ட்டு அப்படின்ட்டு லைக் கையை அசைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த செயின் வந்து சவுண்டு கொடுத்து வந்திருக்கும். அதில் வந்து சுகா எந்திரிச்சிருப்பாரு. அவரை வந்து எந்திரிச்சு உங்களை பார்க்குறாரு. எந்திரிச்சிட்டியா? எனக்கு தெரியும்டி, எந்திரிச்சோடனே தப்பிக்க பார்ப்பன்ட்டு எனக்கு தெரியும். அதனால தான் உன்னோட இந்த 2 கையும் கட்டி போட வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, நீ நடக்க முடியாது, ஏன் தெரியுமா அப்படின்ட்டு அவர் வந்து உங்களோட அந்த பாதத்தில் லைக் வந்து கோடு போட்டார்ல கத்தியை வச்சு, அதை போய் லைட்டாக டச் பண்ணுறாரு. உங்களுக்கு வலிக்குது. இதனால தான் நீ நடக்கவும் முடியாது. நீ தப்பிக்கணும்னு நினச்சனா இந்த காலில் போட்ட தெரிஞ்ச எனக்கு இன்னொரு கால்லையும் போட தெரியும், அதுவும் டீப்பாக போட தெரியும். உன்னால் கொஞ்சம் கூட நடக்கவே முடியாது, புரிஞ்சதா? அப்படின்ற மாதிரி லைக் அந்த ஒரு க்ரீப்பி வாய்ஸில் வந்து ஷோகா பேசுகிறாரு. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது, யாராவது வந்து காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. லைக் வந்து இப்படியே தான் வந்து டெய்லியுமே வந்து போகுது. ஷூகா வந்து லைக் வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் உங்கள் கூட இருப்பார். அதுக்கப்புறமா வீடெல்லாம் வந்து லாக் பண்ணிவிட்டு
அவர் வந்து கிளம்பி போயிடுவார். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் நைட்டு தான் வருவாரு. இந்த மாதிரி தான் வந்து லைக் ஒரு 1 வீக் 2 எவ்வளவோ நாள் போயிடுச்சு. எவ்வளோ நாள் போச்சுன்ற கணக்கே உங்களுக்கு இல்லை. ஷூகா வந்து அவர் வரும்போது தான் வந்து அந்த செயினை வந்து லைக் வந்து கழட்டி விடுவார். அந்த டைம் மட்டும்தான் உங்கள் கையில் வந்து செயின் இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறமா லைக் வந்து அவர் போகும்போது என்ன பண்ணுவாரோ அதே மாதிரியே வந்து செயினை வந்து உங்கள் கையில் போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீ அங்கே வந்து நடக்கலாம். அதுவும் எங்கே அப்படின்னா வந்து லைக் வந்து பாத்ரூமுக்கு நீங்கள் போகலாம். அந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த செயின் வரும். அதுக்கப்புறமா வந்து ஷூகா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே வந்து அவரே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்பி போயிடுவார். உங்களுக்கு வந்து எங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு எதுவுமே தெரியல. அந்த கம்பியும் வந்து உங்களால் கழட்டவும் முடியலை. லைக் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் தான் நீங்கள் வந்து அங்கேயே இருப்பீங்க. உங்களுக்கு ட்ரெஸ்ஸுன்றதே வந்து சுகர் கொடுத்துருந்துருக்க மாட்டார். எப்போல்லாம் அவருக்கு வந்து லைக் வந்து மூட் ஆகுதோ அப்போல்லாம் உங்களை வந்து நல்லா வந்து வச்சு 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 நல்லா யூஸ் பண்ணிப்பார். உங்களுக்கு ரொம்ப வேதனையாக தான் இருக்கும். ஆனால் உங்களால் எதுவும் பண்ண முடியல. ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனில் தான் வந்து நீங்கள் இருக்கீங்க. லைக் அப்படி தான் வந்து லைக் மெனி மந்த்ஸே வந்து போயிருந்துருக்கும். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் எல்லாமே வந்து தேடுறாங்க. ஓரளவுக்கு இந்த இடத்துல தான் இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு பின் பாயிண்ட்டாக ஒரு லொக்கேஷனை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லைக் வந்து ஒரு வேளை நீங்கள் அங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உடனே வந்து லைக் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படியே வந்து போலீஸ்குள்ளார ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. ஜேஹப்பும் அதே டீமில் தானே இருக்காரு. ஸோ உங்களை சர்ச் பண்ணுற டீமில் தானே இருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து அந்த பிளான்லாம் வந்து தெரிஞ்சிருந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் வந்து அவரும் வந்து நம்ம மேலே சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சில இதெல்லாம் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அது எல்லாமே வந்து ரெக்கார்டை வந்து பண்ணி அதை அப்படியே வந்து அவர் ஷூகாவுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஷூகாவும் வந்து அதை வந்து கேட்டிருந்திருப்பாரு. அப்போ நெருங்கிட்டானுங்க, பார்த்துடலாம் எவ்வளோ நெருங்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஷூகா. சேம் அதே ரொட்டீன் தான். ஸோ அவர் வந்து நைட்டு வந்து வராரு. டின்னர் எல்லாம் வந்து வாங்கிட்டு நீங்கள் வீட்டில் உக்காந்துட்ருக்கீங்க. அவர் பார்க்குறாரு லைக் வந்து இப்போ ட்ரெஸ் இல்லாமல் தானே உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ அப்படி தான் உட்காந்துட்ருக்கீங்க. ஷுகா பார்க்குறாரு. அவருக்கு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகுது. அவருக்கு வந்து இது வரைக்கும் அவராக தான் வந்து வந்து உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி இருந்திருப்பாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து என்ன மாதிரி தோணுதுன்னா, நீங்கள் வந்து நீங்களாவே அவங்கிட்ட வேணும் அப்படின்ட்டு கெஞ்சணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட் வந்து ஷுகாவுக்கு வருது. ஸோ உங்களுக்கு டின்னர் வாங்கிட்டு வந்திருப்பார் இல்லையா, அதில் வந்து அவர் வந்து லைக் ஒரு டேப்லெட்டை வந்து மிக்ஸ் பண்ணி இருந்திருப்பாரு. நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்திருக்கும். நீங்கள் அது எதுவுமே வந்து லைக் வந்து ஃபீல் பண்ணுற நிலமையிலலாம் இல்லை, ரொம்ப பசி. ஸோ ஷுகா வந்து கொடுத்ததுமே வந்து லைக் வந்து ஃபுட்டு கொடுத்ததுமே நீங்கள் அதை வாங்கி சாப்பிட்டுடுறீங்க. ஷுகாவும் வந்து கட்டெல்லாம் வந்து உங்களுக்கு செயினை அவுத்து விட்ருப்பாரு. அதே மாதிரி தான் அவுத்து விட்டுருந்துருப்பாரு. நீங்களும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஷுகாவா சரி நாம் எதுவும் பண்ண வேண்டாம், அவளே வருவா அப்படின்ற மாதிரி அவர் வந்து லைக் வந்து இப்போ பாக்ஸஸோட மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து டிவி ஓடுது. உங்களுக்கு வந்து டைம் ஆக அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஷுகர் வந்து டோசேஜ் கொஞ்சம் அதிகமாகவே தான் போட்டிருந்திருப்பாரு. ஸோ அதனால டக்குனே வந்து லைக் கொஞ்ச நேரத்துலேயே வந்து உங்கள் ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங் உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. ஹாட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது, ரொம்ப வந்து கொஞ்சம் வெட்டாகவும் ஃபீல் பண்ணுறீங்க. லைக் வந்து உங்கள் பாரு அப்படியே ஷூவா கிட்ட போகுது. ஷூவா கிட்ட போகும்போது அவரோட உடம்பு நீங்கள் ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அது அடையணும் அப்படின்ற ஆசை உங்களுக்குள்ளார வருது. இல்லை போகக்கூடாது, அவ்வளோ கேவலமான அவன்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு உங்களுக்கே நீங்கள் எவ்வளோ தான் பண்ணாலும் அந்த கேப்சூல் வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் இதானால உங்களுக்கு அந்த மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் அவுட். அவன் வேணும் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. நீங்கள் எந்திரிக்கிறீங்க, ஷுகர் கிட்ட போகிறீங்க, ஷுகரை டச் பண்ணுறீங்க. ஷுகர் பார்க்குறாரு, கையை உதறி விடுறாரு. நீங்கள் வந்து கெஞ்சணும், காலில் விழுந்து கெஞ்சணும், எனக்கு வேணும் பண்ணு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கணும் அப்படின்றதுனால வந்து ஷுகா உங்களை தள்ளி விடுறாரு. என்னடி பண்ணிருக்க,
நான் தான் உன்ன தொட்டிருக்கேன். என்னடி புதுசா நீ வந்து தொட்டுட்ருக்க? போடி இங்கேருந்து. அப்படின்ற மாரி சுகா சொல்றாரு. ஆனாலும் சுகாவுக்கு வந்து நீங்க இன்னமும் வந்து அ பண்ணணும் அப்படின்ற மாரி அவருக்கு. நீங்களும் தான் அதே மாரி தான் பண்ணுங்க. சுகாவ டச் பண்றீங்க, அவன் நெக்ல கிஸ் பண்றீங்க. அவனோட லைக் வந்து உங்களோட ஹேண்ட் அவனோட பாடிலலாம் ரப் ஆகுது. லைக் பாக்ஸஸ் கிட்ட போகுது. பாக்ஸஸ்லாம் ரப் பண்றீங்க. அவனோட பிளேஸஸ் எல்லாம் வந்து ரப் பண்ணிட்டுருக்கீங்க. லைக் வந்து சுகாவுக்கு வந்து ஹார்ட் ஆகிறது. அவர் வந்து ஏய் அவர் எவ்வளவோ உங்களுக்கு அரைஞ்சிருப்பாரு, தள்ளி விட்டுருந்துருப்பாரு. அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாரு. ஆனாலும் நீங்கள் வந்து திரும்ப திரும்ப வந்து சுகா கிட்ட தான் வருகிறீங்க. ஒரு ஸ்டேஜில் உங்களால் முடியல, கெஞ்சுறீங்க அவங்ககிட்ட. என்ன தொடு, எனக்கு பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கெஞ்சுறீங்க. லைக் வந்து நல்லா கெஞ்சுறி செம்மையாக இருக்குடி அப்படின்ற மாதிரி தான் அவர் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே வந்து ரொம்ப வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கப்புறமா லைக் வந்து நீங்கள் வந்து லைக் வந்து கொஞ்சம் இனிஷியேட் எடுத்து அவரோட பாக்ஸஸ் எல்லாமே வந்து நீங்கள் கழட்டி ஒரு இன்டிமேட்டான ஒரு இது போகுது. சும்மா எதுவுமே பண்ணல, நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்க. அவனோட கையை எடுத்து உங்கள் உடம்புல ரப் பண்ணுற மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் தான் இனிஷியேட் எடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து பண்ணு பண்ணு, எப்போ நீ பண்ணுறத பண்ணு, எனக்கு வேணும், எனக்கு வேணும், பண்ணு பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் கேட்குறீங்க. இது எல்லாத்தையுமே வந்து சுகா வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாரு. அதில் உங்கள் ஃபேஸ் நல்லா கிளியராக தெரியும். பட் ஆனால் சுகா ஃபேஸ் தெரியாது. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வந்து இவ்வளோ கிட்ட சுகா வந்து சும்மா இருப்பார். அவரும் வந்து நல்லா வச்சு தரமாக வந்து செய்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே ஆகுது. லைக் வந்து நீங்கள் வந்து லைக் வந்து அன்கான்ஷியஸ்க்கு போயிருந்திருப்பீங்க. ஸோ உங்களை வந்து லைக் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, சுகா வந்து அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சு ஒரு இன்ஜெக்ட் பண்ணுறாரு. இன்ஜெக்ட் பண்ணது வந்து என்ன அப்படின்னா வந்து மெமரி லாஸ் மாதிரி. ஸோ வந்து மெமரி லாஸ் நம்ம லைக் மெமரி லாஸ் ஆகிரும். அந்த மாதிரியான ஒரு இன்ஜெக்ட் தான் வந்து உங்களுக்கு பண்ணுறாரு. ஏன்னா அதுக்கப்புறமா வந்து பெட்ஷீட் இருக்குல்ல, பெட்ஷீட் எடுத்து உங்கள் மேலே கவர் பண்ணிவிட்டு ஷூகாவோட ட்ரேஸ் கொஞ்சம் கூட அந்த இடத்துல இருந்ததுக்கான தடயமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பக்காவாக வந்து க்ளீன் பண்ணுறாரு. லைக் வந்து யூஸ் பண்ண அந்த லைக் வந்து ஒரு ஆள் அங்கே இருந்தார் வந்தார் அப்படின்ற எந்த ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் வந்து ஃபுல்லாக அவரோட ட்ரேஸே இல்லாத மாதிரி அவர் பண்ணியிருந்திருப்பாரு. லைக் அவரோட ஃப்ளூயிட்ஸ் வந்து உங்களோட பாடியில் இருந்திருக்கா இல்லையா, அதுக்கும் வந்து அவர் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ அதுவும் வந்து வெளியில் வந்திருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி மொத்தமாக முடிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அவர் வந்து பார்த்துட்டு முடிஞ்சா திரும்ப சந்திக்கலாம், ஆனால் இது வரைக்கும் நான் உசுரோட விட்டதுலேயே நீ ஒருத்தி மட்டும்தாண்டி, பார்க்கலாம் என்ன புடுங்குறானுங்க அப்படின்ற மாதிரி ஷூகா வந்து கிளம்பி வந்து அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நீங்கள் கண்ணை திறந்து பார்க்குறீங்களா, உங்களை போட்டு உழுக்கிட்டு இருக்காங்க. லைக் வந்து பெட்ஷீட்லாம் கவர் ஆகிருக்கு. யார் அது அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து லைக் வந்து உங்களுக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல. ஸோ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பார்த்தா வந்து லைக் வந்து நம்ஜன் தான் நின்றுட்டுருக்கான். எனக்கு சில போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. அவங்க கூட ஜே நின்றுட்டுருக்கான். யார் நீங்கள்லாம், எங்கே இருக்கு, இது என்ன இடம் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் எந்திரிக்க பார்க்குறீங்க. உடனே நம்ம இரு பெட்ஷீட்டை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு எந்திரி அப்படின்ற மாதிரிலாம் வந்து நஞ்சுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு புரியல. கீழே கொஞ்சம் பார்த்தா லைக் வந்து ட்ரெஸ் இல்லை. உங்களுக்கு சமஷாக்கு லைக் கண்ணில் தண்ணி தேங்குது. என்னாச்சு, யார் நீங்கள்லாம், என்ன பண்ணீங்க? ஏய் காம்டவுன் பக்கத்தில் ட்ரெஸ் இருக்கு, அதை போட்டுட்டு வெளியில் வா அப்படின்ற மாதிரி அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போய்ட்றாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு. நீங்களும் வந்து ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டுட்டு லைக் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்து நடந்து வரீங்க. உங்களுக்கு ஏன் இப்படி வருகுதுன்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் ஜெஹோக்கு எல்லாமே வந்து தெரியும். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து நடந்து வரீங்க. யார் நீங்கள்லாம், நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணீங்க, போலீஸாக இருந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஏய் என்ன யாருன்னு தெரியலையா உனக்கு, யார் நீங்கள்,
அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் அழுறீங்க. லைக் வந்து சீஹோப் உடனே வந்து லைக் வந்து உள்ளார வராரு. ஏய் நம்ஜன், என்னடா எனக்கு என்னமோ இவளுக்கு மெமரி லாஸ் ஆயிருக்குமோ அப்படின்னு தோணுது. எதை வச்சு சொல்ற? அப்ப நான் உன்னே யாருன்னு தெரிலன்னு கேட்குறல. எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு மெமரி லாஸ் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மண்டையில கிட்ட ஏதாவது அடிபட்டு இருக்குமோ தெரியல. ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணா தான் தெரியும். டேய் வேண்டாம்டா அப்படின்ற மாதிரி ஜெஹப் சொல்றாரு. ஏன்டா ஏன் வேண்டாம்னு சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு லைக் ஒரு சந்தேகமா கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அப்ப நடந்து வந்ததை பார்த்தியா இல்லையா? பார்த்தேன். அப்போ உனக்கு புரியல என்ன நடந்திருக்கும்னு? கண்டிப்பா வந்து அதை பண்ணியிருந்திருப்பான். அதை இப்போ ஒரு வேளை அவளுக்கு மெமரி லாஸ் ஆயிருந்து அது தெரிய வந்திருந்துச்சுன்னா அவளோட நிலைமை யோசிச்சுப்பாரு அப்படின்ற மாதிரி ஜெயப் சொல்றாரு. நம்ஜுனுக்கும் அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி படுது. பட் ஆனால் இப்போ நம்ம வந்து பண்ணி தானே ஆகணும், வேற வழி இல்லை. அப்போ அவளுக்கு தெரியாம தான் நம்ம பார்த்துக்கணும். இதை வந்து நீ நான் மட்டும் பார்த்துக்கலாம், வேற யாரும் இதில் இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஜிஹோப் சொல்றாரு. அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்க. லைக் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை லைக் வந்து நம்ஜன் என்ன சொல்லியிருந்துக்கணும், உங்களை வந்து இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மண்டையில் வந்து ஏதோ அடிபட்டு இருக்க போல, அதனால உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகியிருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு உங்களை அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்திருப்பாங்க. ஸோ அங்கே ஃபுல் செக்அப் வந்து நடக்குது. நீங்களும் வந்து அங்கே ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. ஃபுல் செக்அப் நடக்குது. ஸோ காலையில் வந்து அது எல்லாமே நடந்திருக்கும். ஸோ ஈவினிங்காக தான் வந்து அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ஜனோட கைக்கு வந்து வருது. ஜிஹோப்பும் அங்கே தான் இருக்காரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. லைக் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. லைக் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் பார்த்துட்டு டாக்டர் வந்து லைக் வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நிறையா டைம்ஸ் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து அந்த பொண்ணும் வந்து அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்க. ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்திருக்கேன். நான் அதுக்கப்புறமா என்ன தான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் யூஸ் இல்லை அப்படின்றனால அந்த பொண்ணு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. அண்ட் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அண்ட் வந்து இவளுக்கு வந்து ஏதோ ஒரு வரை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து தான் யார் அப்படின்றது அவளுக்கு தெரியவே கூடாது, அப்படின்ற அளவுக்கு தெரியக்கூடாது, யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபியூ மந்த்ஸ் மேபி ஒரு 1 இயர் கூட இருக்கலாம். அதுலேயும் வந்து அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்ற எதுவுமே பெர்மனண்ட்டாக அவங்களுக்கு ஞாபகமே வராது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. டாக்டர்லாம் சொல்கிறாங்க இதுக்கு க்யூர் க்யூர் எதுவுமே கிடையவே கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 4 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டைம் தான் வந்து ஷூகா வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து ஒரு சிஇஓவாக தானே இருந்திருப்பார். ஒரு சிஇஓவாக லைக் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. என்னாச்சு என்னாச்சு, அவளுக்கு என்னாச்சு, கனிக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி லைக் பதட்டத்தோடு அவர் வர மாதிரி வராரு. போலீஸ்லாம் வந்து யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி, நான் கனியோட மாமா அப்படின்ற மாதிரி ஷூகா சொல்கிறாரு. எது கனியோட மாமாவா? ஆமாம் சார். எப்படி சார் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் தான் அவளோட மாமான்றதுக்கு என்ன அடையாளம் இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. லைக் வந்து அவரும் வந்து எடுத்து நீட்டுறாரு. இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்டு பண்ணது தான். கொஞ்சம் கூட டவுட்டே வராது. அவர் வந்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து காட்டுறாரு. இந்த பாருங்கள் சார், நாங்கள்லாம் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. அண்ட் வந்து இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்ற இது எல்லாமே காக்குறாரு. அது எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்குது. நாம்ஜனும் வந்து அதை நம்பிடுறாரு. சரி சரி, என்ன சார் ஆச்சு அவளுக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. லைக் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ ஆக்ட் பண்ணுறாரு. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஐயோ, இதெல்லாம் தெரிஞ்சா அவள் தாங்க மாட்டாளே. ஐயோ, இப்போ எங்களுக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கும் வந்து லைக் வந்து ரியல் பேரண்ட்ஸு இந்த மாதிரிலாம் வந்து யாருமே வந்து இல்லை. ரியல் பேரண்ட்ஸ் இல்லையா? லைக் வந்து ஆமாம், ரியல் பேரண்ட்ஸ் இல்லை. இவளை வந்து சின்ன வயசுலேயே வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க.
லைக் வந்து சிவா சொல்றாரு, அப்போத்துல இருந்து எங்க குடும்பத்துல தான் வந்து அவ இருந்தா அப்படின்ற மாதிரி லைக் நிறைய ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரிஸ் எல்லாம் பக்காவா ஒரு டவுட் கூட வராத மாதிரி சிவா வந்து அதை கொண்டு போறாரு. நஞ்சனும் வந்து ஒரு வேலை சரி அதுதான் உண்மை போல அப்படின்ற மாதிரியும் இருக்கு. நீங்களும் வந்து கண் முழிச்சு வந்து பார்க்குறீங்க. அந்த இடத்துல ஷூகா நின்றுட்டுருக்காரு. அவர் பார்க்கும்போது லைக் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஏன்னா வந்து அந்த மெமரி இல்லைல்ல. ஸோ அதனால் வந்து ஷூகா உங்ககிட்ட வர்றாரு. "கனி, கனி உனக்கு என்னாச்சு கனி? நான் மாமா வந்திருக்கேன்டி" அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. லைக் ஷூகா சொல்கிறாரு, மாமாவா? ஆமாம் கனி, என்ன ஞாபகம் இல்லையா உனக்கு? லைக் ஒரு வருஷம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தானடி நான் உன்னை கண்டுபிடிச்சேன். எப்படி இருக்கு என்னடி இது அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆக்டிங் வந்து சுகா கொடுக்குறாரு. ஸோ லைக் வந்து இதெல்லாமே வந்து ஏன் சுகா பண்ணுறாரு அப்படின்ட்டு இருக்கு இல்லையா, உங்களை மட்டும் ஏன் உயிரோட விட்டாரு அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அதுக்கான மெயின் ரீசன் வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களோட ஃபேமிலி தான். அவங்க தான் வந்து ஷூகாவோட ஃபேமிலியை வந்து என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து லைக் வந்து ஷூகாவுக்கு வந்து ஒரு சிஸ்டர் இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து லவ் பண்ணுறேன்ற பேரில் லவ் பண்ணி ஏமாற்றி வாழ்க்கையை சீரழிச்சு அந்த மாதிரி வந்து கடைசியில் அவங்க செத்தே போயிருந்திருப்பாங்க. அதில் இருந்து தான் வந்து ஷூகா இந்த மாதிரி வந்து ஒரு சேஞ்ச் ஆகிற ஒரு குடும்பத்தில் வந்து அடுத்தடுத்து வந்து எல்லாருமே வந்து இறந்துருப்பாங்க. இப்போ யாருமே இல்லை ஷூகாவுக்கு. அதில் வந்து சைக்கோவாக சேஞ்ச் ஆனவர் தான் நம்ம ஷூகா. அதில் தான் வந்து உங்களை பழி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு கொல்லக்கூடாது, கடைசி வரைக்கும் கூடவே இருந்து அது பழி வாங்கணும் அப்படின்ற முடிவுல தான் இதெல்லாமே வந்து அவர் பண்றாரு. இதுல வந்து உங்களோட ஃபேமிலியே வந்து அவர் வந்து கொன்று இருந்திருப்பாரு. லைக் வந்து எல்லாமே வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்த மாதிரி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக பிளான் பண்ணி கொண்டிருப்பாரு. இப்போ வந்து நீங்கள் மட்டும்தான் பேலன்ஸு. உங்களுக்கு வந்து பழி வாங்குறதுக்கு உங்கள் கூடவே ஒரு மாமாவாக இருந்து கடைசி வரைக்கும் லைக் வந்து ஜியாப் வந்து சொல்லியிருந்திருப்பாரு, இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருப்பாரு. அப்போ தான் வந்து லைக் வந்து ஆமாண்டி, பாரு நம்ம குழந்தை உன் வயிற்றுல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டி, நம்ம குழந்தை உன் வயிற்றுல இருக்குடி, நான் உன் புருஷன்டி அப்படின்ற மாதிரிலாம் சுகா சொல்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எதுவுமே வந்து லைக் வந்து உங்களுக்கு அது இன்ஜெக்ட் பண்ணது உங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு பேனிக் அது இல்லை இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நீங்கள் யாருன்னே தெரியாது. சொன்னாங்க போலீஸில் வந்து டாக்டர்லாம் வந்து சொன்னாங்கடி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு வருஷம் அதெல்லாம் எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் டாக்டர் சொன்னாங்கடி, நல்லா யோசிச்சு பாருடி அப்படின்ற மாதிரி வந்து ஷூகா சொல்கிறாரு. லைக் வந்து ஷூகா வந்து உங்களுக்கு லைக் வந்து எப்படி வந்து லைக் முன்னாடியே தெரிஞ்சிருந்திருக்கும். எப்படின்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. லைக் வந்து ஷூகா வந்து உங்ககிட்ட லைக் வந்து பேசினது, சிரித்து பேசினது, இந்த மாதிரியெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே மண்டையை பிடிக்கிறீங்க. அந்த சீன் எல்லாமே வந்து வந்து உங்களுக்கு மண்டைக்குள்ளார வருது. லைக் வந்து தலையை பிடிக்கிறீங்க. அந்த சினாரியோஸ் வந்து ப்ளே ஆகுது. லைக் வந்து ஷூகா கூட நீங்கள் ஒன்றா இருந்த மாதிரி, வெளியில் போன மாதிரி, ஹாப்பியாக இருந்த மாதிரி அந்த சினாரியோஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்து அதுக்கப்புறமா கண்ணில் தண்ணி தேங்கி இன்னும் ஷூகாவை திரும்பி பார்க்குறீங்க. மாமா, இந்த ஞாபகம் வந்துருச்சாடி உனக்கு மாமா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஷூகாவுக்கும் உங்களுக்கும் வந்து ஏதோ இருக்குது அப்படின்ற லைக் வந்து ஷூகா வந்து உங்கள் மாமா தான், லைக் ரிலேட்டிவ் தான், உங்கள் புருஷன் தான் போல் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்களும் முடிவு பண்ணிட்டு ஷூகாவோட கேர்லேயே வந்து போயிடுறாங்க. இதில் வந்து ஜியோப்போ வந்து பார்க்குறாரு. நஞ்சன் அங்கேருந்து கிளம்பி போயிருப்பார். சரி அவங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிருப்பார். ஷூகா வந்து உங்களை ஹக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் வந்து ஷூகாவோட ஃபேஸ் லைக் வந்து செஸ்ட்டில் உங்கள் ஃபேஸை வச்சு அழுதுட்ருப்பீங்க. ஷூகா வந்து பார்க்குற ஜேஹோப்பை பார்த்துட்டு ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஜேஹோப்பும் ஸ்மிர்க் பண்ணிட்டு பிளான் ரிவெஞ்ச் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்களுக்குள்ளாரையே வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க. அண்ட் வந்து அதே மாதிரியே தான் வந்து ஷூகா வந்து உங்களை வந்து ஒரு ஹஸ்பண்டாக அவர் உங்களை பார்த்துக்கிறாரு. மோஸ்ட்லி செம்மையாக வந்து அக்ரெசிவாகவும் வந்து நடந்துப்பார். அந்த கில்லிங் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகியிருந்திருக்கும். அவர் வந்து அது எல்லாத்தையுமே வந்து லைக் என்ன அப்படின்னா வந்து
என்ன என்ன சொல்றது? அது எல்லாத்தையுமே வந்து நிறுத்திருந்திருப்பாரு. பட் ஆனா, அது வந்து உங்ககிட்ட அந்த ரிவெஞ்ச் இருக்கு இல்லையா? அத வந்து உங்கள ஏமாத்தி, ஏமாத்தி அதுலருந்து அவரு சந்தோஷப்படுறாரு. ஆ அண்ட் அவ்ளோதான் ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஆ எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ், ஓகேவா? அ இது வந்து இந்த மாரி நீங்க வந்து இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் ஒரு சைக்கோ எப்படி இருப்பான், ஒப்சஸ்டு சைக்கோனா எப்படி இருப்பான் அப்படின்றது தான் வந்து நான் இதில கொண்டு வந்திருந்திருப்பேன். ஸோ ஷூகா அப்படின்றபோது அது கொஞ்சம் இன்னமும் எக்ஸ்ட்ராவா இருக்கணும் அப்படின்றதுனால தான் இன்னமும் கொஞ்சம் நான் அத சேர்த்து இருந்திருக்கேன். ஸோ மறக்காம எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பாய்.